Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் ஏஜென்டிக் ஏஐ, எதுக்காக நம்ம ஏஜென்டிக் ஏஐ படிக்கணும், வாட் ஆர் ஆல் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் அவைலபிள் ஹியர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் பிரெயின்னா என்ன, ஏஐ ஏஜென்ட், ஏஜென்டிக் ஏஐ, டூல் காலிங்னா என்ன, டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் லைக் லேங் செயின், லேங் கிராஃப், க்ரூ ஏஐ, ஆட்டோஜென். ஸோ எந்தெந்த சுச்சுவேஷனில் எந்தெந்த டூல்ஸ் யூஸ் பண்ணும், எந்தெந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒய் எல்எல்எம் அலோன் இஸ் நாட் எனஃப் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஏஜென்ட்னா என்ன, ஏஜென்டிக் ஏஐ, ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, டூல் காலிங்னா என்ன, ஸோ ஃப்ரேம் ஒர்க் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வென் டு யூஸ் விச் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ தென் ரியல் டைம் ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ So everyone knows that LLM is a brain. So LLM is all about large language model அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So example for large language model is ChatGPTல இருக்க லாமா மாடலாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் மாடல். ஸோ அந்த மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். எல்லாமே ஒரு கால்குலேஷன்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சாஃப்ட்வேர் கைண்ட் ஆஃப் திங் தான். ஸோ அதுதான் நம்ம எல்எல்எம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்எல்எம்மில் எல்லாமே டோக்கன்ஸாக தான். ஸோ பிகாஸ் அதுக்கு டெக்ஸ்ட் வந்து அந்த மாடலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஸோ ஒரு நம்பர்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். வாட் எவர் நம்ம ChatGPTல என்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே மாடலுக்கு டெக்ஸ்ட்டாக புரியாது. அது நம்ம அந்த டோக்கனை எம்பர்டிங்ஸாக மாற்றி தட் இஸ் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் அது வந்து புரிஞ்சு நம்மளுக்கு ரிட்டன் ஒரு ஜென்ரேட் பண்ணுறனால ஸோ அது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த எல்எல்எம் பார்த்திங்கன்னா ஒரு பில்லியன் ஆஃப் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் எந்திரன் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து எல்லா புக்ஸு, ஸோ நம்மளுக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை மட்டும் இங்கே டெக்ஸ்ட்டு, வீடியோஸ் இப்போ எல்லாமே வந்து கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி அதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸில் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஒவ்வொரு லேயரும் நம்ம வந்து ஒரு ஹிடன் லேயர்னு சொல்லுவோம், ஸோ இன்புட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ். அந்த நம்மள எப்படி நியூரான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம மாடல்ஸில் எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். அதுதான் நம்ம ஒரு ஹிடன் லேயர். ஒவ்வொரு லேயருக்கு போக போக வி ஹாவ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து உங்களுக்கு இன்புட் லேயர் இருக்கும். ஸோ 3 இன்புட் லேயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிடன் லேயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் லேயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் அந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் கோயிங் டு எல்லா லேயர்ஸ்க்கும் போய் இந்த ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம ஒவ்வொரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக உங்களுக்கு கால்குலேட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் ஜென்ரேட் ஆகும். எப்படி நம்ம ரிசல்ட் ஜென்ரேஷன் சப்போஸ் நம்மளுக்கு லாங்காக ப்ரிடிக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ வாட் வி ஹாவ் டு டூ, நம்ம மறுபடியும் அந்த பேராமீட்டர்ஸை ட்ரெயின் பண்ணி நம்ம குட் ரிசல்ட்ஸ் ஒரு அக்யூரேட் ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிடிக்ஷன் பண்ணணும். We have to predict it. So that is all about your mathematical parameters. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெமரி செல்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம ஒன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணி அது மாடலாக பண்ணிட்டோம்னா ஸோ ஒரு இப்போயே ChatGPT எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 months பிஃபோராக அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக நம்ம எந்த நியூஸை நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் அந்த நியூஸ் இருக்காது. ஸோ அது ஒரு எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ ஒரு ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணித்தா அப்படின்னு நம்ம ChatGPTல கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் I am going to the ChatGPT. So please book me a flight ticket அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் அந்த எல்எல்எம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி எங்கே டெஸ்டினேஷன் கொடுங்க, ட்ராவல் டேட்டா, ஒரு டெக்ஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் எனஃப், ரைட்? ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது கேனாட் டேக் ஆக்ஷன் இன் ரியல் வேர்ல்ட். அது ஒரு வெப்சைட்டு போய் சர்ச் பண்ணி நம்மளுக்கு புக் பண்ணி தராது எல்எல்எம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரெயின் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இட் வில் நாட் டேக் எனி ஆக்ஷன். அந்த வெப்சைட்டுக்கு போய் புக் பண்ணிலாம் எதுவும் தராது. அது ஜஸ்ட் கிவ் அ இன்ஃபர்மேஷன், அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வை வி நீட் மோர் தென் எல்எல்எம்? ஸோ எதுக்காக நம்ம பியாண்டாக நம்ம போகணும் அப்படின்னா ஸோ ரியல் வேர்ல்டில் மெமரி, பாஸ்ட் ஆக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு மெமரி வேணும். அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளானு. ஸோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஏபிஐ கால் பண்ணும். அது வெப் சர்ச் பண்ணி அதுக்கான வெப்சைட்டை நம்ம சர்ச் பண்ணி
அத எடுத்துட்டு வரணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஒரு நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இட் ஹேஸ் டூ டூல் கால் பண்ணி எனக்கு அந்த புக்கிங் ஆன வெப்சைட்டுக்கே போகணும். ஸோ மஸ்ட் ரன் அட்டானமஸ்லி வித்தவுட் ஹியூமன் நம்மளோட இன்டர்வென்ஷன் இல்லாம அத வந்து நம்ப அட்டானமஸ் வேயா நம்ம கொண்டு வரணும். ஸோ இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எல்எல்எம் கூட ஒரு டூலு, மெமரி, பிளானிங் இது எல்லாமே. ஸோ ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு பிரெயின் மட்டும் தான் நம்மளுக்கு. எல்எல்எம் அப்படிங்கிறது ஒரு பிரெயின் மட்டும் தான் இருக்கு. ஸோ வெறும் பிரெயின் வச்சுட்டு நம்ம எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அது திங்க் பண்ணும். அது ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு டேட்டாஸ குடுக்குது. ஆனா ஒரு டூல் காலிங் எக்ஸ்டர்னலா ஒரு ஏபிஐ கால் பண்ணும். ஸோ அப்படிங்கிற வேலை எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஹேண்ட் இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஹேண்ட் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த பிரெயின் வந்து இட் இஸ் ஆஸ்கிங் எனக்கு இங்க இருக்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து வை அப்படின்னு சொன்னா, இந்த ஹேண்டு தான் செய்யும். ஸோ அந்த மாரி எனக்கு இங்க இருக்கிற ஃப்ளைட்ட போய் புக் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது எல்லாமே இந்த டூல் காலிங் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த வெப் சர்ச் பண்றது. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மெமரி இருந்தா மட்டும் தான் அந்த ப்ரீவியஸ் டாஸ்க் புக் ஃப்ளைட் பண்ணித்தா அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் இத வந்து அது மெமரியில வச்சுக்கணும். ஸோ அது எப்படி நம்ம ஏஜென்டிக் ஏஐ ஆட்டோமேட்டிக்கா பிளான் பண்ணுது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீட்பேக் லூப்னா என்ன? ஸோ அதெல்லாமே வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஏஐ ஏஜென்ட்னா என்ன? அண்ட் ஏஜென்டிக் ஏஐக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃப்ளைட்ட புக் பண்ணோன்னே வச்சுக்கோங்க. ஸோ இன்புட் குடுக்குறோம். எல்எல்எம் ரீசனிங் டூல் கால் பண்றோம். கண்டிப்பா ஏஜென்ட்னாவே கண்டிப்பா அது வந்து ஏபிஐயோ ஒரு சர்ச் பண்ணியோ நம்மளுக்கு வந்து டூல் கால் பண்ணி நம்மளுக்கு யூசருக்கு ரிசல்ட் குடுக்கும். இப்ப ஹியூமன் வந்து ஓகே அப்படிங்கிற அந்த பர்ட்டிகுலர் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஹியூமன் வந்து தான் கைட் பண்ணும். ஓகே இது பண்ணு அப்படிங்கிற அந்த ரிசல்ட் குடுத்ததுக்கு அப்புறம் ஹியூமன் வந்து கைட் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அது அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். ஸோ ஏஐ ஏஜென்ட் ஃபார் ஃப்ளைட் சர்ச்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சர்ச் ஃப்ளைட் நீங்க சென்னையிலேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா, ஏஜென்ட் சர்ச் ஏர்லைன் ஏபிஐ கால் பண்ணும். அது ரிட்டர்ன் குடுக்கும். யூசர் வந்து டிசைட் பண்ணலாம். புக் பண்ணலாமா? புக் பண்ண வேண்டாமா? அப்படிங்கிறத யூசர் வந்து டிசைட் பண்றது. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் ஏஐ சிஸ்டம். ஸோ ரிசீவ் அ டாஸ்க் ரீசன் யூசிங் எல்எல்எம் யூஸ் பண்ணி தான் அந்த ரீசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். அது எக்ஸ்டர்னலா ஒரு டூல் ஆக்சஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட். ஸோ எல்எல்எம் அப்படிங்கிறது ஒரு பிரெயின். அது வந்து நம்மளுக்கு என்ன டூல் கால் பண்ணி தருதோ அந்த ரீசனிங் பவர் எல்லாமே எல்எல்எம் இல்லாம ஒரு டூல் கால் பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அது லிமிட்டட் அட்டானமி தான். ஃபுல்லா அட்டானமஸா அதுவா புக் பண்ணி, அதுவே கம்பேர் பண்ணி, அதுவே தராது. ஸோ நம்மளுக்கு ஹியூமன் ப்ராம்ப்ட்டும் நம்மளுக்கு கைட் பண்ணா மட்டும் தான். ஸோ தட் வி கால் இட் அஸ் அ ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென் வாட் இஸ் அட்டானமஸ் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னா, தட் வி கால் இட் அஸ் அ ஏஜென்டிக் ஏஐ. ஸோ ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னாவே அவங்க நேம் ஒரு சிங்கிள் வேர்ட்ல குடுத்துட்டாங்க. அட்டானமஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்டானமஸ் சிஸ்டம்னா, ஸோ நான் ஒரு ஃப்ளைட்ட புக் பண்ண சொல்ற ஒரே ஒரு கோல் தான். அதுவே அந்த கோல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுவே ஒரு பிளான் பண்ணி, அதுவே சர்ச் எல்லாம் ஃப்ளைட் என்னென்ன ஃப்ளைட்ஸ் இருக்கு, அத பிரைஸ் எல்லாம் எது வந்து சீப்பா இருக்கிற பிரைஸ், அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் செக் பண்ணி, அதுவே புக் பண்ணி பேமெண்ட்டும் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் டிக்கெட்டே நம்மளுக்கு குடுத்துரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஏஜென்டிக் ஏஐ. ஏஐ ஏஜென்ட்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பா இருக்கணும். நம்ம தான் பிளான் குடுக்கணும். ஸோ இத போய் புக் பண்ண, அது ரிசல்ட் குடுத்ததுக்கப்புறம் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நாம சொல்லணும். பட் இந்த ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும்னா, அதுவே கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுவே ஒரு பிளான் பண்ணி, எல்லா டூல்ஸ் காலிங், எக்ஸிக்யூட் டாஸ்க், எண்ட் டு எண்ட் ஒர்க் அதுவே உங்களுக்கு மினிமல் ஹியூமன் இன்வால்வ்மென்ட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜென்டிக் ஏஐ. ஸோ கோல், பிளான், ஆக்ட், அப்சர்வ், இம்ப்ரூவ் இது வந்து ரிப்பீட் ஆகும். அன்டில் உங்க கோல் எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதாகும். ஸோ ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐனா இந்த சிங்கிள் டாஸ்க் அட் அ டைம் பண்ணணும். ஹியூமன் வந்து கைடு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஹியூமனோட கைடன்ஸ் இருக்கணும். ஸோ நோ பிளானிங் இன்பில்ட்டா எது பிளானும் பண்ணாது. நாம குடுக்கணும். ஷார்ட் ஒர்க் ஃப்ளோ, அசிஸ்ட் ஹியூமன் கண்டிப்பா சாட் பாட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் கோல் எக்ஸிக்யூஷன் அட்டானமஸ் ஒரே ஒரு கோல் தான். ஸோ அதுவே ஓனா மல்டிபிள் ஸ்டெப் எடுத்து, ஸோ அதுவே மல்டிபிள் கோஆர்டினேட்டட் ஏஜென்ட்ஸ்லாம் பண்ணி, ஸோ இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அட்டானமஸ் டிராவல் ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தென் வாட் இஸ் டூல் காலிங்? ஹவ் ஏஐ கெட் ஹேண்ட்ஸ் டு ஆக்ட்? நம்ம பிரெயின் இருக்கு.
ஆக்ட் கையா மீன்ஸ் ஹேண்டா யார் ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஏஜென்ட் தான் அந்த டூல் காலிங் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டெர்ம் என்னவா ஆக்ட் ஆகும்னா, ஏஐ ஹேண்ட்ஸா உங்களுக்கு ஒரு வெப் சர்ச் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன் கோட் பண்ணும், ஒரு கால் ஏபிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ChatGPTல போயிட்டு ஸோ ஃப்ளைட் புக்கிங்னே நான் குடுக்குறேன். ஃப்ளைட் புக்கிங் அப்படிங்கிறதே நான் குடுக்குறேன். ஸோ சர்ச்சிங் த வெப் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ஏஜென்ட் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸோ சர்ச் வெப். ஒரு சர்ச் வெப் வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமா தான். ஸோ ChatGPTலயும் இன்பில்ட்டா உங்க ஏஜென்ட் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணீங்கன்னா, அ ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ புக் லிஸ்ட் சம்திங் நம்ம ஏதோ ஒண்ணு குடுத்தோம்னா, சர்ச்சிங் த வெப் அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜென்ட்டாவும் உங்களுக்கு வந்து என்னவாகுதுன்னா, ஸோ இட் இஸ் ஆக்டிங். ஸோ அ ஒரு ஏபிஐ கால் பண்றது, டேட்டாபேஸ ரீட் பண்றது, ஒரு இமெயில ரீட் பண்றது எல்லாமே இந்த டூல் காலிங் தான். ஸோ எல்எல்எம் டிசைர்டு டூல்ஸ் அண்ட் டூல் எக்ஸிக்யூட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட். இதுதான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் சர்ச் பண்றோம்னா அந்த ஏபிஐ கால் பண்ணும். இதுதான் நம்ம டூல் காலிங். டூல் காலிங் அப்படிங்கிறது ஒரு நார்மல் நம்ம ஃபங்ஷன் நம்ம சி ப்ரோகிராமிங்லயோ, ஜாவாலயோ நம்ம என்ன ஒரு ஃபங்ஷன்ஸ் நம்ம எழுதுவோம்ல, அந்த ஃபங்ஷன கால் பண்றது தான் இந்த டூல் எக்ஸிக்யூட்ஸ் அப்படிங்கிறது. ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. என்ன ஃபங்ஷன்னா ஒரு ஏபிஐ கால் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து டூல் காலிங். ஸோ வெப் சர்ச், கோட் எக்ஸிக்யூட்டர், இமெயில் ஆர் HTTP API எல்லாமே வந்து we call it as a tool calling. So next we will see what is agentic framework. So agentic frameworkல LangChain we have lot of frameworks. So important ஒரு 4 ஒரு framework மட்டும் எடுத்திருக்கேன். LangChain, LangGraph, Crew AI, AutoGen இப்படிங்கிற மாதிரி ஒரு 4 frameworks இருக்கு. ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏஐ பில்ட் பண்றதுக்கு we have a framework. ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏஐ ஃப்ரேம்வொர்க் இல்லாமையும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஏஜென்ட்டுக்கு ஏஐ அப்ளிகேஷன் நீங்க பண்ணலாம். ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பண்ணலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் நீங்க நிறைய கோட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம்வொர்க்னால நம்ம சில ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இந்த LangChain அப்படிங்கிறது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மலா சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு சாட் பாட் மாரி தான். ஸோ நார்மல் ஒரு சாட் பாட் வந்து நீங்க ஒரு கான்வர்சேஷனல் பண்ணும். ஒரே ஒரு ஏஜென்ட் நான் இன்னைக்கு புக் ஃப்ளைட் பண்ணலாமா மீன்ஸ் ஏதோ ஒரு வெப்சைட் போறோம். ஒரு சாட் பாட் நம்ம அப்ளை பண்றோம். ஸோ அத தான் நம்ம வந்து ஒரு LangChain மூலியமா ஒரு ஈஸி டூல் காலிங், குயிக் செட்டப். ஸோ நாட் ஐடியல் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஒரு சாட் பாட் யூஸ் பண்றதுக்காக. ஸோ RAG அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் டியூட்டோரியல் வாட் இஸ் RAG அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ LangGraph அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் ஐ வில் டெல் யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, LangChain அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஏஜென்ட். இந்த LangGraph வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏஜென்ட். ஸோ Crew AIயும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏஜென்ட். AutoGenம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏஜென்ட். இது எல்லாமே மல்டிபிள் ஏஜென்ட் ஃப்ரேம்வொர்க். இது வந்து ஒரு சிங்கிள் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராஃப். இந்த டேர்ம்லயே உங்களுக்கு இருக்கு கிராஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ கிராஃப்னாவே நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஸோ இந்த கண்டிஷன் ஒர்க் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனுக்கு போ, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனுக்கு போ அப்படிங்கிறது அந்த ஒர்க் ஃப்ளோ ரிலேட்டடா இருக்கும். ஸோ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். Crew AI அப்படிங்கிறது ரோல் பேஸ்ட் தீம்னு சொல்றாங்க. AutoGen அப்படிங்கிறது ஒரு கான்வர்சேஷன் டிரைவன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டரி ஆட்டோமேஷன், ஆஃபீஸ் டீம் வித் அசைன்டு ஜாப்ஸ். இது வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு பிரெயின்ஸ்டார்ம் மீட்டிங் நடக்குது. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். ஸோ இதுல LangChain அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ LangChain அப்படின்னா ஒரே ஒரு ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்க LLMக்கு. அத ரன் பண்ணி என்ன ரிசல்ட்டோ அது மட்டும் தான் குடுக்கும். நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறோமோ அதுக்கு ஆன்சர் பண்ணும். அவ்வளோதான். ஸோ LangGraph அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு DevOpsல வந்து ஒரு AWSல ஒரு EC2 இன்ஸ்டால் பண்ணணும்னு நம்ம சொல்றேன். ஸோ அத ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிராஃப் மாதிரி deploy EC2 இன்ஸ்டால் நம்ம குடுக்குறோம். அப்புறம் Apache இன்ஸ்டால் பண்ணுவோம். வேலிடேட். ஸோ இது வேலிடேஷனும் நடக்கும். ஸோ இப்ப தப்பா நம்மளுக்கு நடந்துச்சுன்னா மறுபடியும் டிப்ளாய் பண்ணிட்டோமா, இன்ஸ்டால் பண்ணிட்டோமா, வேலிடேட் பண்றோமா, இந்த ஒர்க் ஃப்ளோ ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெஷினே என்ன பண்ணும் அப்படின்னா, அது மெஷினா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா,
ஸோ திஸ் வில் கால் ரிப்பீட்டட்லி லூப் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கோடு பண்ணு அப்படின்னு நான் குடுத்துட்டேன்னா, ஸோ அந்த கோட வந்து பிளான் பண்ணி, அத எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வரும். சப்போஸ் அந்த கோடு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் அந்த பிளான் பண்ணி, அத கோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா, மறுபடியும் டிப்ளாய் பண்ணி, ஸோ மறுபடியும் இன்ஸ்டால் அப்பாச்சி பண்ணும். ஸோ அது சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அது ரீட்ரை பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் LangGraph இஸ் ஒரு கிராஃப் கைண்ட் ஆஃப் திங். ஒரு டெசிஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற டைம்ல, வி கேன் கோ ஃபார் LangGraph. க்ரூ.IA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. ஒரு ஒரு டிப்ளாய்மென்ட் வந்து நீங்க ஸோ டிஃபரெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ வி ஹேவ் ரெக்வயர்மெண்ட் எலிசிட்டேட் பண்றதுக்கு, ஸோ சில பிளான் பண்றதுக்கு ஜீரா அத வச்சு நம்ம பிளான் பண்ணுவோம். தட் இஸ் செப்பரேட். ஸோ டெஸ்டிங் டீம் இருப்பாங்க. அவங்க செப்பரேட்டா இருப்பாங்க. ஸோ தென் வி ஹேவ் டெவலப்பர் டீம், ஆப்பரேஷன் டீம் இவங்க தனித்தனியா இருக்கும். உங்களுக்கு இந்த ஸோ மேனேஜர் வந்து உங்களுக்கு இந்த ரோல், உங்களுக்கு நீங்க இந்த ரோல் பண்ணணும். நீங்க QA டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாஸ்க். இதுல வந்து பெருசா ஒரு இன்டராக்ஷன் எதுவுமே இருக்காது. தட் இஸ் ரோல் பேஸ்டு. உங்களுக்கு இந்த ரோலா, நீங்க இந்த ரோல் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த ரோலா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரோல் குடுத்துருவாங்க. அந்த ரோல அவங்க செய்வாங்க. தட் இஸ் க்ரூ.A கான்செப்ட். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல யூ கேன் சூஸ் க்ரூ.A அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோஜென் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதே கம்பெனியோட என்விரான்மென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டிப்ளாய்மென்ட் பண்றோம். ஸோ ஒரு டெவாப்ஸ் டீம் இருக்காங்க. ஒரு டெவலப்பர் டீம் இருப்பாங்க. ஸோ 2 பேரும் இன்டராக்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க டெவாப்ஸ் டீம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா, அவங்க டிப்ளாய் பண்ணிட்டு ப்ரோக்ராமேட்டிக்கா எரர் இருந்துச்சுன்னா, மறுபடியும் டெவலப்பர் டீம் கிட்ட பேசி அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, they solve the issues. ஸோ அந்த மாரி they have a interaction, ஒரு chatting kind of ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, ஸோ we can go for அந்த மாரி சிச்சுவேஷன்ல we can choose the ஆட்டோஜென் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம்வொர்க்க நீங்க சூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு இவங்களுக்கு இந்த ரோல், இவங்களுக்கு இந்த ரோல், இவங்களுக்கு இந்த ரோல். ஸோ ஒவ்வொரு பெர்சனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரோல் இருந்துச்சுன்னா, தட் இஸ் க்ரூ.A அப்படிங்கிற அந்த ஏஜென்ட்டுக்கு போலாம். ரிசர்ச்சர் ஏஜென்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க. கோடிங் ஏஜென்ட் கோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வி கேன் கோ ஃபார் க்ரூ.A. ஆட்டோஜென் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் கொண்டு வந்த ஃப்ரேம்வொர்க். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் கைண்ட் ஆஃப் திங். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இது வந்து மெஷினே ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ மெஷினே ஹேண்டில் பண்ணி, இது தப்பு நடந்துருச்சா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசிஷன் மேக்கிங் மாதிரி. லூப்பிங் நம்ம இஃப் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சி ப்ரோக்ராமிங் படிச்சோம்ல, இந்த ஃப்ளோ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா இதுக்கு போ, இல்லைன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற ஒர்க் ஃப்ளோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு சாட்பாட். இது நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு இந்த ஆன்சர் தான். ஸோ வேற எதுவுமே வந்து அது ரீட்ரெயின் ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் வி கேன் கோ ஃபார் LangChain அப்படிங்கிறது நம்ம போவோம். ஸோ தென் திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் LangChain, LangGraph, க்ரூ.A, ஆட்டோஜென். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி கான்வர்சேஷன் டிரைவன், பெஸ்ட் ஃபார் ரிசர்ச், கோடிங், கொலாபரேஷன், டைனமிக் மல்டி ஏஜென்ட் டயலாக் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன்ல கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கம்மின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரோல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கன்டென்ட்ங்கிற ஒரு டீம் இருக்கும். ஒரு ரோல் இருக்கும். ஒரு ரிப்போர்ட் டீம் தனியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ரோல், இன்ட்யூட்டிவ் ரோல், ஃபாஸ்ட் புரோட்டோடைப்பிங். ஸோ இந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் திஸ் பர்ட்டிகுலர் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் LangGraphன்னு நான் சொல்லிட்டேன். இட்ஸ் ஒர்க் ஃப்ளோ ஸ்டேட் மெஷின் மாரி. சர்ச் பண்ணும், கம்பேர் பண்ணும், வேலிடேட், புக், எண்ட். ஸோ இந்த மாரி ஒரு ஒர்க் ஃப்ளோ ரிலேட்டடா. ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு எரர் வந்துச்சுன்னா, மறுபடியும் அதை ரீட்ரை பண்ணி அதை கொண்டு வரும். ஸோ வேரஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டைனமிக். ஏஜென்ட்ஸ் வந்து அதுக்குள்ளேயே பேசிக்கும். ஒரு ஏஐ இன்னொரு ஏஐயோட பேசிக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆட்டோவாய்ஸ். இது எதுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னா, ரிசர்ச், கோடிங் ஏஜென்ட், எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸோ க்ரூ.A அப்படிங்கிறது நான் சொன்னியாச்சு. ஒரு கம்பெனியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கும். அந்த ஸோ மேனேஜர் வந்து டெலிகேட்டட் ஒர்க் குடுத்துருப்பாங்க. அதில எதுவும் சேட்டிங்லாம் இல்ல. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸிகியூஷன் இருக்கும். ரிசர்ச்சர் ஏஜென்ட் அவங்களோட ஒர்க் பார்ப்பாங்க. ஒர்க்கர் ஏஜென்ட் அவங்களோட கிரியேட் ஆர்டிகல்ஸ் பண்ணுவாங்க. ரிவ்யூ ஏஜென்ட், எடிட்டர் வந்து ரிவ்யூ அண்ட் இம்ப்ரூவ் குவாலிட்டி. இங்க வந்து என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூ.A எப்பலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்,
டீச்சிங் அண்ட் ப்ரோட்டோடைப், ரோல் பேஸ்டு டாஸ்க் டெலிகேஷன் அப்போ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவாய்ட் QA எப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, ஸோ என்டர்பிரைஸ் ஸ்கேல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நீங்கள் யூ கேன் ஏபிள் டு அவாய்ட் திஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சிங்கிள் ஒரு சேட் பாட் மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி பண்ணிங்கன்னா லேங் செயின் அப்படிங்கிறது நம்ம போடலாம். ரிலேபிள் ஒர்க் ஃப்ளோ லைக் பேக் எண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் ஏஐ, பேங்கிங் பாட்டு, டெவாப்ஸ் ஏஜென்ட் அப்படின்னா நீங்கள் லேங் கிராஃப் போகலாம். ஸோ ரோல் பேஸ்டு டீம், ஸோ பிளாக் ஜென்ரேட்டர், ரிசர்ச் ரிப்போர்ட், மார்க்கெட்டிங் ஏஐ இப்படிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா QA. ஸோ ஆட்டோஜென் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஏஐ, பிரெயின் ஸ்ட்ராமிங், கோட் ரிவ்யூ டீம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கான்வர்சேஷன் ரிலேட்டட் டிரைவ் அண்ட் டைனமிக் கொலாபரேஷன் அந்த மாதிரி டைமில் ஒரு டிபேட் கொலாபரேட் ஃப்ரீலி, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஆட்டோஜென் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரியல் வேர்ல்டு ஏஜென்டிக் அப்ளிகேஷன் என்னென்னலாம் ஏஐ ட்ராவல் ஏஜென்ட், ஏஐ டெவாப்ஸ் இன்ஜினியர், ஸோ ஆட்டோனமஸ் கஸ்டமர் சப்போர்ட், ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் இப்போ பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ எதுக்கு நம்ம ஏஐ ஏஜென்ட் அப்படின்னாவே ஒரு மெமரி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஸோ ஏஐ ஃபர்காட் ப்ரீவியஸ் ரிசல்ட் மறந்துடும், கேனாட் பில்ட் ஆன் கிளியர் டெசிஷன் தெரியாது, கேனாட் ரிமெம்பர் ஒரு யூசர் ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாது, ரிப்பீட் ஒர்க் ஆல்ரெடி டன். ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாதனால ஸோ இட் ரிமெம்பர் ஃப்ளைட் சர்ச் ஃப்ரம் ஸ்டெப் 1, ரீகால் யூசர் ப்ரிஃபரன்ஸ், விண்டோஸ் சீட்டா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மெமரியில் வச்சுருக்கோங்காட்டி ஸோ ஏஜென்டிக் ஏக்கு எல்எல்எம்க்கு இட் டஸ் நாட் ஹேவ் எனி மெமரி, பட் இதுக்கு கண்டிப்பாக மெமரி அப்படிங்கிறது வேணும். ஸோ டைப் ஆஃப் மெமரி இன் ஏஜென்டிக் ஏ ஷார்ட் டேர்ம் மெமரி, ஒரு கரண்ட் ஒரு கான்வர்சேஷனல் கைண்ட் ஆஃப் திங் அப்படிங்கிறதுக்கு வி கேன் கோ ஃபார் அ ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் வந்து அந்த செஷனை பர்சிஸ்ட் பண்ணும், யூசர் ப்ரிஃபரன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் டெசிஷன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே லாங் டேர்ம் மெமரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் மெமரி கைண்ட் ஆஃப் திங். ஸோ இந்த கேட்சி கைண்ட் ஆஃப் ரிடனண்ட் ஒரு கேட்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஸோ டூல் ஸ்டேட் மெமரி அப்படிங்கிறதுக்கு நம்ம போய்க்கலாம். எபிசோடமிக் மெமரி அப்படின்னா பாஸ்ட் டாஸ்க் எபிசோட்ஸ் ஸ்டோர்டு, ஸோ அந்த மாதிரி இடத்துல ஸோ ஏஜென்ட் லேர்ன் ஃப்ரம் ப்ரியர் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர், ப்ரியராக அந்த சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் ஞாபகம் வச்சிருக்கு பார்த்தீங்களா, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த பர்டிகுலர் எபிசோடிக். டூல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு கேட்ச் பண்ணி வச்சிருக்கிற கைண்ட் ஆஃப் அடிக்கடி போய் அந்த ஏபிஐ கிட் பண்ணுறதுக்கு அந்த கேட்ச் பண்ணி வச்சிருக்கு பாஸ்ட் டூல்ஸை. ஸோ key takeaway for this particular session is AI is a mathematical function. It can think but cannot act without tools, memory, planning அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ ஏஜென்டிக் இஸ் அட்டானமஸ் சிஸ்டம், அதுவா செல்ஃபாக பிளான் பண்ணி அதெல்லாமே பண்ணும். லேங் கிராஃப் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் சாய்ஸு. நம்ம ப்ரொடக்ஷனுக்கு நம்ம மோஸ்ட்லி எது வந்து ரொம்ப வந்து ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லேங் கிராஃப். ஆட்டோஜென் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மல்டி ஏஜென்ட் கான்வர்சேஷனுக்கு வி கேன் கோ ஃபார் திஸ் ஆட்டோஜென். ஸோ ஏஐ ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஒர்க்கர் மாதிரி. ஸோ ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். டூல் காலிங் அப்படிங்கிறது ஒரு பிரெயினுக்கு ஒரு ஹேண்ட் இருந்தால் தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அந்த டூல் காலிங்கிறது ஒரு ஹேண்டு மாதிரி, அங்கே போய் சர்ச் பண்ணிட்டு வா, இந்த ஏபிஐ பண்ணிட்டு வா, அங்கே சென்ட் பண்ணு அப்படிங்கிற வேலையை அந்த பிரெயின் வந்து அந்த ஹேண்டுக்கு டூல் காலிங் மூலிமா உங்களுக்கு ஒர்க் கேட்குது, ஸோ பண்ணித்தர சொல்லி கேட்குது. ஸோ க்ரூ ஏஐ அப்படிங்கிறது டீம் ஒர்க் ஃப்ளோ. சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும், அவங்கவுங்க ஒர்க் அவங்க வந்து அந்த ஏஜென்ட் பண்ணும். ஸோ என்னென்ன ஸோ ரியல் டைம் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்போர்ட் ஏஐ, ரிசர்ச் ஏஐ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் ஏஐ டூல்ஸ் டு ஏஐ ஒர்க்கர்ஸ். ஸோ பேசிக்காக ChatGPT வந்து ஒரு பேசிக் லெவல் 0, ஏஐ கோபைலட் அப்படிங்கிறது லெவல் 1, ஏஐ ஏஜென்ட் எக்ஸிக்யூட் டாஸ்க்கை மட்டும் ஒரே ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணதில் லெவல் 2. ஏஜென்டிக் ஏஐ இஸ் ஆல் அபவுட் யுவர் autonomous agent. So build, automate, deploy. This is a agentic era is here. So this is all about today's session. So subscribe and share. Thank you all of you.